வணக்கம் நண்பர்களே. டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த கீ சேலஞ்சு பற்றி தான் நான் பேசுகிறேன். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எனக்கு நல்ல தூக்கம் கிடையாது. பார்த்தாலே தெரியும். நேற்று நைட்டு கூட 2:30 மணிக்கு தான் நான் தூங்கினேன். கழுத்து ஃபுல்லாக வலிக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது எதுக்காக செஞ்சேன்னா, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவ்வளோதான். நான் செய்யணும்னு நினச்சேன், செஞ்சேன், அவ்வளோதான். இவங்களுக்கு செய்யணும், இதனால எனக்கு சந்தோஷப்படுத்துவாங்க, இல்லை என்னை பெருசாக நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் படிச்சிருக்கேன், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த கொஷினுக்கு எப்படிலாம் நான் பதில் சொல்ல முடியும், அதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படின்னு என்னுடைய மைண்ட் தாட்டில் என்ன வருதோ நான் அதை இன்னும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அது உங்களுக்கு யூஸ் ஆகணும். உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கால்ஃபர் ரொம்ப லேட்டாக வந்துச்சு. ஒரு சில பேர்லாம் ஏஜ் பார் ஆகி போச்சு. அவங்களாம் அட்டன் பண்ணாமலே போயிட்டாங்க. போலீஸ் கனவோடு இருந்தவங்க ஏஜ் பார் ஆகிட்டு அவங்களுக்கு கிடைக்காமலே போயிட்டாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது படிக்காதவனை பற்றி பிரச்சனையே கிடையாது. படிச்சுட்டு எக்ஸாம் சரியாக பண்ணாதவங்க, சில்லி மிஸ்டேக் பண்ணவங்க, கொஞ்சம் ஒரு சரியாக கொஷினை புரிஞ்சிக்காம அந்த மாதிரியா பண்ணவங்களுக்கு, இந்த கொஷின் சரியாக இல்லாத இடத்துல புரிஞ்சிக்கவே முடியாத கொஷின் சில இதெல்லாம் இருந்துச்சு. கூட்டுலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. போன வருஷம் கொஷின் நீங்கள் பார்த்தா தெரியும், அது அந்த அளவுக்கு கிடையாது. சரியா? அப்போ அந்த கொஷினை நம்ம அட்டன் பண்ணுறோம். அவங்க இதுதான் எதிர்காலம், இதுதான் வாழ்க்கை. அதாவது ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கனவுலாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் யூனிஃபார்ம்னா நம்ம போட்டே ஆகணும், ஒரு கனவாக இருக்கும். நிறைய விமர்சனம் சொல்லுவாங்க போலீஸ் மேலே, நிறைய சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு போலீஸாக இருந்ததுனால நான் சொல்கிறேன், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவன் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் போலீஸ் வேலைக்கு லாகி. போலீஸால் அடிக்கடி சொல்லுவாங்க, முடியாது எதுவுமே கிடையாது, போலீஸால் முடியாது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு போலீஸாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த கொஷினுக்கு சேலஞ்சு பண்ணி அதுக்கான ஆன்சர் ரெடி பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க, இது பண்ணீங்க. அதை விட்டுட்டு நெகட்டிவாக நான் ஒரு கொஷின் கூட இவங்களுக்கு கொடுக்காதீங்க, கொடுக்க வேணாம்னு சொல்லவே கிடையாது. எல்லாருக்கும் கொடுங்க. இது சரியில்லை, சரினா சரி, தப்புனா தப்பு. என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னால் ரீசன் சொல்ல முடியாத கொஷின் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். சில பேர் சொன்னாங்க, அந்த கொஷின் எல்லா கொஷினும். அப்போ எல்லா கொஷினும் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு எது ரீசனபிளாக இருக்குதோ, எது கரெக்டாக இருக்குதோ அதை மாதிரி தான் பண்ணணும். எதுனே தெரியாத, நம்ம புத்தகத்தையே சரியாக படிக்காதவங்க இது கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க, நெகட்டிவாக சொல்லுவான். இருக்கிறதுல மோசமானது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டேன்னா, ஒன்று நம்பிக்கை துரோகம், இன்னொன்று நம்ம முயற்சி பண்ணாமலே இருக்கிறது, இன்னொன்று அடுத்தவங்க கிடைக்கிறது தடுக்கிறது, இல்லை அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது. இது எல்லாமே நான் மோசமாக நினைக்கக்கூடிய விஷயம்தான். ஏமாத்துறது கூட ஒரு பிரச்சனை கிடையாது. ஏமாத்தினா கூட ஒரு டைம் ஏமாறுவோம், ஒரு டைம் உஷாராயிடுவோம். ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா பேசி இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, அது ப்ரோ, இது ப்ரோ, கடைசியில் இவனுக்கு கட் ஆஃப் குறையக்கூடாது, இல்லை இவனுக்கு வரக்கூடாது, இதாவது இவனுக்கு கிடைக்காம போயிடுமோ, இவனுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்கள் அந்த பிடிஎஃப்பை நான் தான் சொல்கிறேன், நல்லா தூங்கவே இல்லை. ஒரு வாரம் ஆகுது. அவர் எனக்கு ரொம்ப டயர்டு, கழுத்துலாம் சரியான வழி, முடியல. நான் எழுதி முடித்தேன், திருப்தியோடு இருக்கேன். அந்த வேலை 8 கொஷின் நான் நல்ல பாயிண்ட் போட்டு எழுதியிருக்கேன். என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கண்டென்ட் நல்லா போட்டு கொடுத்துட்டேன். நான் பெஸ்ட்டாக பண்ணிட்டேன், அவ்வளோதான். எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த பிடிஎஃப்பை தயவுசெய்து ஒரு கலர் பிரிண்ட் போட்டு பண்ணுங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணாதீங்க. நான் அதுக்கான வீடியோ எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நீங்கள் ஒரு விஷயம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு மார்க் வரும் வராதுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுடைய கடமை நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு போலீஸாகவே நீங்கள் உணர்ந்துக்கணும். நீங்கள் போலீஸ் வேலைக்கு போனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான். போலீஸில் பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு நாள் ரிப்போர்ட் வரணும், ஒரு நாள் ரிப்போர்ட் வாங்கிடுவாங்க. ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சு முடியும், செஞ்சு முடிச்சிடுவாங்க. இது நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, இப்பயும் அப்படி தான் இருக்கும், எப்பயும் அப்படி தான் இருக்காது. செட்டப் மாறவே மாறாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க. ஒருத்தர் சொல்கிறான்றதுக்காக செய்யாதீங்க. அந்த ஷீட்டை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், எவ்வளோ ஷீட்டு நான் எழுதியிருக்கேன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜுக்கு மேலே எழுதி போட்டிருப்பேன். சரியில்லாம் தூக்கி போட்டு பாருங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் எழுதுறது. எதுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இதுவும் ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது என்னோட போயிடக்கூடாது. உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல் ஒரு மார்க் 2 மார்க் கட் ஆஃபில் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மள செஞ்சுருக்கோம். பிசிக்கல் உள்ளே வாங்க, போட்டி போடுங்க, யார் வலிமையாக இருக்கணும் உள்ளே வரட்டும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்தது எஸ்ஐ எக்ஸாம் கொஞ்சம் படிங்கப்பா. இந்த பிசிஐ பற்றியே பேசிகிட்டு இருக்காதிங்க. 8 கொஷின் போட்டேன், அடுத்து 2 கொஷின் போடுறேன். ஒரு கொஷின் ஐஎஸ்ஓ எனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அது சரியாக எனக்கு ப்ரூஃப் இல்லை, என்கிட்ட கிடைக்கல.
அது எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்சால் நான் போடுறேன், இல்லைன்னா நான் விட்டுடுவேன். 2 கொஷின் எனக்கு கன்ஃபார்மாக போட முடியும், அதனால் நான் போட்டுருவேன் அடுத்தது. அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் படிங்க. படிச்சிட்டிங்கனாவே நம்மளுக்கு அடுத்த இதுக்கு போகலாம். ஒரே எக்ஸாம் நம்பிட்டு வாழக்கூடாது. அடுத்த எக்ஸாம் எடுத்துங்க. நான் ஃப்ரீயாக நிறைய நடத்துட்டுறேன், நிறைய டெஸ்ட்டு ஃப்ரீயாக நடத்துகிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. எனக்கெல்லாம் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களுக்காக செய்கிறேன். இதையே பேசிகிட்டு இருக்காதிங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு பாருங்கள். இதே பேசிகிட்டு இருக்காதிங்க, வேஸ்ட்டு. மறுபடியும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். நீங்கள் யாருடைய எதுவும் நீங்கள் கேட்க தேவை. நம்ம கொடுத்துருக்கோம், நம்மளுடைய விளக்கம் கொடுத்துருக்கோம். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காமல் போகிறாங்க. கிரேஸ் மார்க் கொடுக்காம போகிறாங்க. நாளைக்கு ஒரு கொஷினில் 1 மார்க்கில் உங்களுக்கு போச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு கொஷின் எனக்கு வந்துடக்கூடாதா? நான் ஒரு கொஷினை அன்னைக்கு சார் அவர் எழுதி போடுறாரு, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெரும்பான்மை தான் என்னைக்குமே பேசுவோம். நீங்கள் நிறைய பேர் இந்த இது போஸ்ட் பண்ணும்போது அவங்க எடுத்து படிப்பாங்க, என்ன தான் எழுதிட்டு படிப்பாங்க. நான் கால் பேஜ் 10 வரி 5 வரிலாம் நான் எழுத கிடையாது. நான் எழுதெல்லாம் பக்கமாக ஒரு கட்டுரை மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஒரு PhD வேல்யூவாக ஒரு கட்டுரை இது மாதிரி எழுதியிருக்கேன். நல்லா படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் ஒரு மாதிரி நல்ல ஒரு சின்ன மிஸ்டேக், எழுத்து மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா தரவாக பார்த்து அது எவ்வளோ ப்ரெஷர்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஆனால் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன். உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சால் செய்யுங்க, செய்யாட்டா போங்க. இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு நெகட்டிவாக நீங்கள் சொல்லாதீங்க. கிடைக்காது. நீங்கள் கடவுள் ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? அதை கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம், அவங்க கமிட்டி முடிவு பண்ணுவாங்க. அதனால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சு முடிங்க. அடுத்தவங்க வாழ்க்கை எப்பவுமே யாருமே கெடுக்காது. நெகட்டிவாக சொல்லாதீங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நன்றி மாணவர்களே.